எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ரொம்ப சத்தான ராகி முருங்கைக்கீரை சேர்த்து அடை செய்ய போகிறோம். இந்த அடை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடை பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, வீட்டில் அரைச்ச ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் உள்ளது கூட சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் அளவு ராகி மாவில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ராகி அடை வந்துச்சு. இது கூட வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு நல்ல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இவ்வளோத்தையும் எந்த அளவுக்கு நம்மளால் பொடிசாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வெறுமையாக கையில் நல்லா இந்த மாதிரி ஒருக்கா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே காஞ்ச மிளகா சேர்த்தாலும் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மிளகா வத்தலை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். மிளகாய் சேர்க்கும் போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில பேர் நல்லா திக்காக பிசைஞ்சு அதுக்கப்புறமா வாழை இலை மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு உருட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க. அது நல்லா மெல்லிஸாக வரும். ஆனால் சில சமயத்தில் அது அப்படியே ஒட்டிக்கிடும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இந்த அளவுக்கு தண்ணியோட பதம் இருக்கணும். அப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு இப்படி தட்டும்போது நல்லா விரிஞ்சு வரும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் பண்ணுறேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு உருண்டை அளவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா பெருசாக நம்மளுக்கு அப்படியே விரிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு நம்மளோட கையை அந்த தண்ணியில் முக்கி முக்கி இப்படி நம்ம அமுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த அடை நல்லா விரிஞ்சு கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம அடையை மெல்லிஸாக நம்ம தட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் மேலே விட்டு எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அதுவே உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அடை செய்யும்போது அடுப்பை எப்போவுமே சிம்லே வச்சு பண்ணுங்கள். அதிகமான ஃப்ளேமில் நம்ம தீயை வச்சோம் அப்படின்னா கருகிரும், அதோட சுவையும் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவுமே அந்த அடை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோந்தான். நம்ம கொஞ்ச நேரம் முன்பகுதியும் பின்பகுதியும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி அடை ரெடி ஆயிரும். சில பேருக்கு முருங்கைக்கீரை எப்பவும் இருக்காது. முருங்கைக்கீரை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இது கூட துருவின கேரட், துருவின பீட்ரூட் இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம அடை செய்யலாம். முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ராகி மாவு கூட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா துருவி எடுத்துட்டு அதையும் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் இன்னொரு அடை செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா திரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா விரிஞ்சு வந்துடும். ராகி அடை அதுவும் முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண் பார்வை குழந்தைங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கு சரியாக ஜீரணம் ஆக மாட்டுக்கு அப்படின்னா இந்த ராகி அடை ரொம்பவே நல்லது. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கனால சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். குழந்தைங்களுக்கு கால்சியம் குறைபாடு வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ ஈஸியான ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரம்பத்தில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணாலும் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்கும்போது அதுவே அவங்களுக்கு பழகிரும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சஞ்சய் அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.